வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இன்றைக்கிங்க டெய்லரிங் கிளாஸில் 9வது நாள் கிளாஸில் நம்ம இருக்கோங்க. இன்றைக்கிங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெட்டிக்கோட் எப்படி அளவெடுத்து கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தையல் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தையே நீங்கள் எடுத்துக்கலாங்க. நல்லா தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா காட்டன் துணி இல்லாட்டி பாப்ளின் துணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. பெட்டிக்கோட் தைக்கிறதுக்குங்க நான் 1/2 மீட்ரு கிளாத் எடுத்துருக்கேங்க. நான் வந்து 10 வயசு பொண்ணுக்கு நான் தைக்க போகிறேங்க. கிளாத்தைங்க 4ஆக மடக்கி போட்டுக்கோங்க. ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணுங்க. மடிப்பு பக்கம் நம்மளை பார்த்து இருக்கணுங்க. நம்ம உயரம் 15 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோங்க. கீழே வந்து 2 இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும். அது எதுக்குன்னா மேலே தையலுக்கும் கீழே வந்து நம்ம மடிச்சு அடிப்போம், அதுக்கும் நம்ம 2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டுங்க ஸ்கேலை வச்சு நம்ம லைன் போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டுங்க கழுத்து அகலம் வந்து நான் 2 இன்ச்சு நான் வைக்கிறேங்க. ஷோல்டருங்க 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. ஷோல்டருங்க 2 இன்ச்சு தான் வைக்கணுங்கிறது இல்லைங்க. நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துங்க முன் கழுத்தும் பின் கழுத்தும் நான் 4 தாங்க நான் மார்க் பண்ணுறேன். இப்போங்க கீழே அதே மேலே கழுத்து அகலம் 2 மார்க் பண்ணாங்க. அதே 2 இன்ச்சை வந்து கீழே வந்து நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. கழுத்து அகலங்க 5 வயசு 6 வயசு 7 வயசுக்கெல்லாமே நீங்கள் 1.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணாலே போதுங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம அக்குள் வந்து நம்ம மார்க் பண்ணலாங்க. நான் வந்து 5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேங்க. அகலங்க இந்த பாப்பாவுக்கு 26 இன்ச்சு வருதுங்க. அந்த 26 இன்ச்சை வந்து 4ஆக டிவைட் பண்ணோம்னா 6.5 வருதுங்க. இப்போ அகலம் வந்து 6.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க அகலம் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. அடுத்து பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. அகலம் மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கிளாத் வந்து தையலுக்கு விடணுங்க. அதுக்கு நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. கழுத்து மார்க் பண்ணிங்க பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அதில் 1/2 இன்ச்சு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி ரவுண்டாக வரைஞ்சிக்கலாங்க. அதே மாதிரிங்க அக்குளும் 1 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிங்க, அதையும் ரவுண்டாக போட்டு விட்டுறலாங்க. கீழேங்க 9 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்க, ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாங்க. பெட்டிக்கோட்டுக்கு நம்ம அளவெடுத்து மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க.
கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மார்க் பண்ணதை அடையாளப்படுத்திக்கலாங்க. இப்போ மேலே ஷோல்டரையும் ஜாயிண்டாக இருக்கும், அதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாங்க. 2 துணியாக இருக்குங்க. ஒன்று வந்து முன் பக்கம் வருங்க, இன்னொன்று பின் பக்கம் வருங்க. மொத்தம் வந்து 2 துணியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டுங்க கழுத்து பீஸ் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பெட்டிக்கோட் நம்ம கட் பண்ணாங்க, அதில் மிச்சம் இருக்க துணி வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் தாங்க நம்ம கட் பண்ண போகிறோம். நேர் பீஸ் வந்து போடக்கூடாது, நம்ம கிராஸாக தான் வெட்ட போகிறோம். கிளாத்துங்க இந்த மாதிரி கிராஸ் வாக்கில் வச்சுக்கோங்க. ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலை வச்சு நேராக லைன்ஸ் போடுங்க. நீங்கள் இந்த ஸ்கேல் அளவு மார்க் பண்ணாலே போதுங்க கிராஸ் பீஸ்க்கு. கிளாத்துலங்க ஸ்கேலை வச்சு நம்ம லைன்ஸ் போட்டுட்டோங்க. இப்போ கிராஸ் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கிளாத்தை நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோங்க. பெட்டிக்கோட் தைக்கிற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.